Hi Anas, welcome to Let's Crack Net. நான் உங்களோட துளசி UGC Net June 2026 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு மேம் எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னே எனக்கு தெரியல இந்த எக்ஸாம்ஸில் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ஜேஆர்எஃப் மிஸ் பண்ணுறீங்க, நான் நெட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மிஸ் பண்ணுறேன் அப்படி அந்த நியூவான்சஸ் என்ன நுணுக்கம் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ண போறவங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூஜிசி நெட் எக்ஸாம்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பேப்பர் 1 அப்படிங்கிறது ஜெனரல் பேப்பர், பேப்பர் 2ங்கிறது நம்மளுடைய டொமைன் ஸ்பெசிஃபிக் பேப்பர். பேப்பர் 1ங்கிறது கிட்டத்தட்ட 304 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அவங்க எல்லாருக்கும் காமனான ஒரு பேப்பர் தான் பேப்பர் 1. பேப்பர் 2ங்கிறது அவங்களுடைய ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹையர் எஜுகேஷன், தமிழ், ஹியூமனிட்டி, ஹிந்தி, ஹிஸ்ட்ரி, காமர்ஸ் அப்படின்ற மாதிரி 104 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதை வந்து பேப்பர் 2ன்னு சொல்லுவாங்க. கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் 50 கொஸ்டின்ஸும் பேப்பர் 2ல 100 கொஸ்டின்ஸும் வரும். ஒன்று 2 மார்க்ஸ் மேலேக்கு இங்கே 100 மார்க்ஸ் அண்ட் இங்கே 200 மார்க்ஸ். எக்ஸாமுடைய மோட் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி மோட்ல எக்ஸாம் நடக்கும். 3 hours எக்ஸாம் நடக்கும். எல்லாமே எம்சிக்யூ மோட்ல இருக்கும். இப்போ வரைக்கும் நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது யூஜிசி நெட் எக்ஸாமில். ஆனால் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமில் நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சிஎஸ்ஐஆர் நெட்னா யூஜிசி நெட்னா அது டிஃப்ரென்சஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எதுக்கு கீழே வரும் அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாருங்க. ஸோ இப்போ மேம் நான் யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ்க்கு கீழே வருவேன் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம் மேம் சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போய் கேட்பாங்க. எங்கேயுமே போகணும்னா கூகுள் போயிட்டு யூஜிசி நெட் சிலபஸ் 2025 2026ன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா யூஜிசி நெட்டோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளேயே போயிட்டு நம்மளால சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதில் கிட்டத்தட்ட 105 லிஸ்ட் இருக்கும். சப்ஜெக்ட் கோர்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பேப்பரோடது. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட அதில் 10 யூனிட் இருக்கும். அந்த 10 யூனிட் தான் பேப்பர் 1. 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு யூனிட்லேருந்தும் கண்டிப்பாக 5 கொஸ்டின் நமக்கு வரும். நோ டவுட் அட் ஆல். அதிகபட்சம் போனால் 1 குறையலாம், அவ்வளோதானே ஒழிய ஒரு எதுலேருந்து கொஸ்டின் வராமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ எல்லா யூனிட்டையுமே நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நிறைய லேர்னர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பேப்பர் 2 கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன், என் டொமைனில் நான் ரொம்ப ஸ்ட்ராங், ஸோ நான் அதை பார்த்துக்கிறேன், பேப்பர் 1 பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்யும்போது தான் பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க ஈதர் ஜேஆர்எஃப் மிஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மிஸ் பண்ணுறதுக்கும் பெரிய ஒரு ரீசனாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு லேர்னர் அவங்க ஒரு சக்ஸஸ் மீட்டில் வந்தப்போ கூட சொன்னாங்க, மேம் நான் பேப்பர் 1 நான் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டது தான் நான் ஜேஆர்எஃப் விட்டதுக்கு பெரிய ரீசனாக இருக்குது. ஷி ஹஸ் காட் 170+. ஆனால் 170+ வாங்கியிருந்தும் அவங்களால ஜேஆர்எஃப் வாங்க முடியல. ஏன்னா அவங்க பேப்பர் 1 ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண அதில் மினிமம் மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரை டு கிவ் ஈக்குவல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1ங்கிறது உங்கள் மார்க்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கும். நிறைய லேர்னர்ஸ் பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னா பேப்பர் 1 இக்னோர் பண்ணிட்டு இருக்கிறது தான். ரைட், ஓகே. ஸோ இது என்னுடைய ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் நான் என்னோட லேர்னர்ஸ்லேருந்து நான் கிடைச்சது. அவங்க பேப்பர் 1 இம்பார்ட்டன்ஸ் எப்படி அவங்களோட குவாலிஃபிகேஷனை பூஸ்ட் பண்ணுது. இங்கே நான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவேன், பூஸ்ட் யுவர் ஸ்கோர். பூஸ்ட் யுவர் ஸ்கோர்னா இன்னும் கொஞ்சம் என்ரிச் பண்ணுறது. அது வந்து பேப்பர் 1 கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கேன். அண்ட் சம்டைம்ஸ் சில கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிளெஸடாக ஃபீல் பண்ண வைக்கும். அது ஒன் ஆஃப் த மெசேஜ் தான் இது. இது ஒரு விஷுவலி இம்பேர்ட் ஸ்டூடெண்ட். அவங்க நம்மளோட கிளாஸஸை லிசன் மட்டும் பண்ணி அதன் மூலமாக அவங்களுடைய நோட்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி, ஓகே, அவங்களுக்கு புரிகிற மாடல் அதை ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதி ஷி ஹவ் காட் குவாலிஃபைட். தட் டூ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 லிசன் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது தே ஹாவ் ஸோ மச் ஆஃப் ஸ்ட்ரென்த். இல்லை, அப்போ நமக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கும் தானே, நம்மளும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? அப்படி பண்ணும்போது நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் ஃபெயில் ஆகிறதுக்கு பேப்பர் 1ல, ஃபெயில் இன் சென்ஸ் கம்மியான மார்க் வாங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரேண்டம் ப்ரிப்பரேஷன். எந்த ஸ்ட்ராட்டஜியுமே இல்லாமல் இவங்க சொல்கிறாங்களா இந்த சோர்ஸ்லேருந்து கண்டென்ட், இந்த புக் வாங்க சொன்னாங்களா இந்த புக் நான் வாங்கிட்டேன், இந்த பிஓக்ஸ் ரெடி பண்ண சொன்னாங்களா ரெடி பண்ணேன், அப்படியே எல்லாத்தையும் கண்ணாபின்னான்னு வாங்கி எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே இல்லாமல் நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. எல்லாம் எழுதுவீங்க, நோட்ஸ் நிறைய எழுதுவீங்க, நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க. ஆனால் அந்த நோட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதுனீங்களா? அங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் எழுதி மறுபடியும் ரீகால் பண்ணி ரிவைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பார்க்கல அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கை நீங்களே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அதை ரீகாலே பண்ணாமல் மறுபடியும் போய் அதை நம்மளால ஞாபகப்படுத்திக்கவே முடியாது. அது சார்ந்த கொஸ்டின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமா, மார்க் டெஸ்ட் நிறையா அட்டென்ட் பண்ணியிருக்கிறோமா, இதெல்லாம் பண்ணாமல் பேப்பர் 1 இக்னோர் பண்ணிவிட்டு பேப்பர் 2 மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உள்ளே போகிறேன் அப்படிங்கும்போது நம்ம பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக்ஸ் இதுவாக தான் இருக்கும். ரைட், இப்போ என்ன மேம் பண்ண சொல்கிறீங்க? இப்போ மந்த் ஏப்ரல் ஆயிடுச்சு, ஏப்ரல் 5ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னும் நமக்கு எக்ஸாமுக்கு ஃபுல்லாக மே மந்த் இருக்குது. ஜூனில் எனி சார்ட் ஆஃப் டைம் வி கேன் எக்ஸ்பெக்ட் தி எக்ஸாம். என்னோட ப்ரெடிக்ஷன் படி வி கேன் எக்ஸ்பெக்ட் இந்த 3rd வீக்குக்கு மேலே நம்ம எங்கே வேணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஓகே, இந்த தேர்ட் வீக்குக்கு மேலே எந்த இடத்துல வேணாலும் நம்ம எக்ஸாம்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது மேம் அப்படிங்கிறதா இன்றைக்கி கிளாஸ்லாம் சொல்ல போகிறேன். இந்த லிமிட்டட் டைமில் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பிளானில் ரொம்ப முக்கியமான லேட்டஸ்ட் ட்ரெண்டி டாபிக்ஸ், அதை சார்ந்து இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட டெய்லி ப்ராக்டிஸ், மார்க் டெஸ்ட் நிறையா ஆன்லைன் மோட்லையும் ஆஃப்லைன் மோட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுறது, நீங்கள் எழுதுகிற கண்டென்ட்டை நீங்களே ரிவைஸ் பண்ணுறது, இதுதான் இந்த இருக்கக்கூடிய இந்த 2 மாசத்துல நீங்க பண்ணலாம் அப்படின்றது என்னோட ஒரு சின்ன சஜஷன். இதுக்கு நான் இங்க ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பிளானும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸல் ஷீட்டும் நான் கீழே கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. மே மந்த்ல இருந்து 1st of Mayல இருந்து கிராஷ் கோர்ஸ் யூனிஃபைட் ஸ்டடி ஆப்ல ஸ்டார்ட் பண்ண போறோம் மேம். இப்போ என்ன மேம் செய்ய போறீங்க அப்படின்னா, இப்போ கான்செப்சுவல் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. சோஃபார் நம்ம வந்து கான்செப்சுவல் கிளாஸஸ்ல டீச்சிங், ரிசர்ச், கம்யூனிகேஷன், ஐசிடி, லாஜிக்கல் ரீசனிங், டிஐ, இது எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். ப்ளஸ் டிசம்பர் 2025 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் ஃபுல்லாக சால்வ் பண்ணியிருக்கிறோம். இப்போ மிச்சம் வந்து இப்போ மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் கிளாஸை மார்னிங் ஒரு கிளாஸ்லையும் இன்னொரு தியரி செஷனை ஈவினிங்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா மேக்ஸில் நிறைய பேர் லேக் ஆகிறதுனால மேக்ஸ் கிளாஸ்க்கு ஸ்பெஷல் எம்பசைஸ் கொடுத்துட்ருக்கோம், ரைட்? ஸோ இதுதான் இந்த ஒரு மந்த் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த மந்த் ஆஃப் மேலேருந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். நான் டீட்டெயில் ஸ்கெடியூல் இதில் கொடுத்துருக்கேன் மேம். இந்த கிராஷ் கோர்ஸில் நீங்கள் என்ன மேம் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் கிராஷ் கோர்ஸ் வில் பி கன்சிஸ்டிங் ஆஃப் தீஸ் ஃபாலோயிங்: கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் மேம். அப்போ கிராஷ் கோர்ஸ்லேயும் நீங்கள் அதை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி அர்த்தத்தில் இல்லை. கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வித் த ஹெல்ப் ஆஃப் டெய்லி லைவ் செஷன் வித் எம்சிக்யூஸ். டெய்லி லைவ் செஷன் நடக்கும். டாபிக் வைஸ் நான் கொடுத்த மாதிரி எம்சிக்யூஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், ரெகுலர் மார்க் டெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் பேஸ். நீங்களா உங்களா மார்க் டெஸ்ட் நீங்கள் சிபிடி மோடில் அட்டென்ட் பண்ணுறது, அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வித் லேட்டஸ்ட் ட்ரெண்டி கொஸ்டின்ஸ். இதுதான் கிராஷ் கோர்ஸில் இருக்க போது. எப்போலேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1st of Mayலேருந்து மேம். அப்போ இந்த மந்த் என்னமா பண்ண போறீங்க? இப்போ ஏப்ரல் தானமா ஆகுது அப்படின்னா ஏப்ரல் கான்செப்சுவல் கிளாஸஸ் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பீப்புள் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் அண்ட் மேத்தமேட்டிக்கல் ரீசனிங். இது போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இந்த கிளாஸஸ்னுடைய டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7:30லேருந்து 9 o'clock. கிராஷ் கோர்ஸ் நான் சொன்னது மே மந்த்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, மண்டே டு சாட்டர்டே டெஃபினட் கிளாஸஸ் இருக்கும். நான் என்னோட ஸ்கெடியூலிங் கீழே கொடுத்துருந்தேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க யூனிஃபைட் ஸ்டடி ஆப் இல்லைனா வெப் வழியாக நீங்கள் கிளாஸஸ் வாட்ச் பண்ணலாம். இது கிளாஸினுடைய இன்டர்ஃபேஸ். பெய்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்க நீங்கள் ஜூன் 2026 கம்ப்ளீட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் யூனிட் வைஸ் நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் இது இல்லாமல் இப்போ வரக்கூடிய அந்த கிராஷ் கோர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிராஷ் கோர்ஸும் இங்கே 1st of Mayலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட டீட்டெயில்ஸ் ஸ்கெடியூலும் கொடுத்துருக்கேன். நமக்கு இது இல்லாமல் டெஸ்ட்டும் இருக்குது. அந்த டெஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டாபிக்ஸ் ஆஃப் டெஸ்ட்டும் இந்த போர்ட்டலுக்குள்ளார நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க unifiedstudy.com வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. வெப்சைட்டில் பேப்பர் 1 கம்ப்ளீட் கோர்ஸ்னு இருக்கும். பை நோ ஆப்ஷன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 months 1,999க்கும் 1 month 799க்கு இருக்கும். 3 months கிளிக் பண்ணிவிட்டு பை நோ ஆப்ஷன் கொடுக்கும்போது இங்கே கூப்பன் அவைலபிலிட்டி இருக்கும். சூப்பர் 20 இதை கொடுத்தீங்கன்னா யூ கேன் கெட் இட் ஃபார் 1619 3 months. இந்த கூப்பன் ஆஃபர் இனிமேல் கிடையாது. ஸோ தோஸ் ஹூ விஷ் டு அவைல் நீங்கள் இந்த ஆப்ஷன் வழியாக நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 monthsம் இங்கே இருக்கக்கூடிய கம்ப்ளீட் கோர்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பிடிஎஃப்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். மார்க் டெஸ்ட் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்க முடியும், ரைட்? ஸோ 5th of April அதாவது சண்டே அன்னைக்கு நைட் 11:59 PM இந்த ஆஃபர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் 3 monthsக்கு அவைல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் கெட் இட் ஃபார் 2000, right? So 3 monthsக்கு it will getting it for 1619. So join the class to crack the examination without having any guilt feeling, right? இந்த கோர்ஸை ஏன் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த கிளாஸ் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் ஏன் குவாலிஃபை பண்ணணும்னு 2 விஷயம்தான். ஒன்று, நீங்கள் எந்த ஒரு காலேஜஸில் ஒர்க் பண்ணணும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஜிசி நெட் ஹோல்ட் பண்ணியிருக்கணும், இல்லைனா செட் வச்சுருக்கணும், இல்லைனா பிஹெச்டி இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக 6 மாதம் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நெட் எக்ஸாம்ஸுங்கிறத ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். செட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது எப்போ குவாலிஃபை பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. அதனால பிஹெச்டி அப்படிங்கிறது டாக்டரேட் முடிக்கிறதுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 5 to 6 years ஆகும். இட்ஸ் a long term time taken to complete it. ஸோ நெட் அப்படிங்கிறது ஒரு 6 months ஆஃப் பீரியட் டெடிகேட்டிவாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு காலேஜில்
ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் யூ கேன் பிகம் அ குவாலிஃபைட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஆகிடலாம். இல்லை மேம் நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ரிசர்ச்க்கு ஃபெலோஷிப் வேணும், எனக்கு எக்கனாமிக்கலாக நான் டெவலப் ஆகணும், அப்படி எனக்கு ஹெல்ப் வேணும்னு நினச்சிங்கன்னா ஜேஆர்எஃப் வாங்குறதுக்கு இந்த எக்ஸாம்ங்கிறது ரொம்ப 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 உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இதுதான் ரீசன் இந்த எக்ஸாமில் நம்ம குவாலிஃபை ஆகுது. இஃப் யூ வாண்ட் டு பி அ டீச்சிங் ப்ரொஃபஷனல், திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜூன் 2026 கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸஸில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். Bye.